எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் இன்சுலின் செடி. இங்க பாருங்க, இதோட இலை இப்படிதான் இருக்கும். இதுக்கு பேரு இன்சுலின் செடி. பேர்லயே இருக்கு இன்சுலின். அதாவது சுகர் அளவுக்கு அதிகமாயிடுச்சுன்னா டாக்டர் சஜஸ்ட் பண்றது டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணிட்டு நாளைல இருந்து இன்சுலின் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்சுலின் போட்டா எந்த அளவுக்கு சுகர் இமிடியேட்டா ரைஸ் லோ ஆகும் அப்படின்றதுனால சோ இந்த இலையை அதே மாதிரி நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கும், சுகர் இமிடியேட்டாவும் குறையும். சோ இந்த இலை வந்து பயங்கரமா புளிக்கும். புளிய இலை எலுமிச்சை இலை சாப்பிட்ற மாதிரி புளிப்பா இருக்கும். ஸோ இந்த இன்சுலின் இலையை அப்படியே பிச்சு சுடுதண்ணியில் போட்டு நைட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு காலையில் அந்த ஜூஸை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சுகர் வந்து நல்லா குறைகிறது, நல்லா ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ நீங்க ஒவ்வொரு வாரமும் சுகர் டெஸ்ட் எடுத்து நீங்க இதையும் குடிச்சு வந்து ட்ரை பண்ணீங்கன்னா இது எவ்வளவு கிராஜுவலா குறையுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த செடிக்கு வந்து தனியா பிளான்டா விற்காது, செடி வேறு விதையெல்லாம் கிடையாது. ஸோ இது ஒரு குச்சி ஒடிச்சிட்டு வந்து வச்சாலே பொழைச்சிக்கும். இந்த மாதிரி ஒரு குச்சி ஒடிச்சிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு பாட்டில நட்டு வச்சாலே பொழைச்சிக்கும். இதை வீட்டுல சும்மா ஒரு தொட்டில கூட ஒரு டேபிள்ல அலங்காரத்துக்காக கூடவே நீங்க வளர்க்கலாம். ஸோ இந்த செடி எங்கேயாவது பாத்தீங்கன்னா விட்டுறாதீங்க, வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டல் செலவை கம்மி பண்ணிட்டு வீட்லயே மருந்து செஞ்சு சாப்பிடுங்க, சுகரை குறைங்க. பாய் பாய்.